சந்தியம் வாங்கியிருக்கேன். அந்த கேரளா ரைஸ் தான், அதுவே இங்கே இல்லை. ஹாய் கைஸ், எல்லாருக்கும் இந்த ஹாப்பி ஓணம். நல்லபடியாக நீங்கள் இந்த ஓணம் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் ஓணம் சொல்கிறதுனால ஒன்றும் மாற போகிறதில்ல. இருந்தாலும் ஹாப்பி ஓணம். ஓணம் சத்தம் வாங்கியிருக்கிறேன், சந்தியம் வாங்கியிருக்கேன், ஓணம் சத்யா வாங்கியிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் பண்ணியிருந்திருப்பேன். போன வருஷம் ஒரு ஷார்ட்ஸ் எடுத்தேன். அது பெருசு, ஆனால் இந்த தடவை சிறுசு. நான் அது காமிக்கிறேன், வாங்க போகலாம் வீடியோக்குள்ள. ஆஸ்ட்ரோ வெஜ்லேருந்து வாங்கியிருக்கேன். ஸ்விக்கிலே ஹையஸ்ட் ரேட்டட் இது தான். இது இவ்வளோ காசு கொடுத்து வாங்கி ஒரு வாழையில கூட தரல அவங்க. அது மட்டும் தான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. நான் நிறைய கடைக்கு போயிருக்கும்போது வாழையில இல்லைன்னாங்க. சடனாக ஒரு வீடு கிராஸ் பண்ணும்போது ஒரு வாழையில பெருசாக இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணால் அவங்கக்கிட்ட நான் கேட்டேன், ஆனால் இந்த மாதிரி உங்கள் வாழை இலையா அப்படின்ட்டு. அவங்க ஆமாம் எதுக்கு அப்படின்னா, ஒரு வாழை இலை வேணும்னா அப்படின்னா, எடுத்துக்கோப்பா தம்பி அப்படின்னாங்க. அப்போ அப்படியே உடைச்சி தண்டோடு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படியே. சரி, ஆனால் இந்த வாழை இலை படுக்க மாட்டேங்குது. இதில் என்னென்ன பேர் எனக்கு சுத்தமாக ஒரு இதுவே இல்லை. மேபி இவங்க இதில் எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஓணம் சத்யா. சாரி, எனக்கு நான் டேஸ்ட் பண்ணனா கன்ஃபார்ம் சொல்லிடுவேன். இப்போ எனக்கு தெரியாது. நிறைய சைடிஷாக கொடுத்துருக்காங்க. மெயின் டிஷ் இன்னும் வரல. கவருக்குள்ளே கவர். அப்பளம் தெரியல. ஜிஆர்பி. இப்போ வாங்க எல்லாமே இலையில அரேஞ்ச் பண்ணி நான் காமிக்கிறேன். எல்லாமே நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஆக்சுவலி ஒரு ஐட்டம் மிஸ்ஸிங்கு. மெயினே அந்த கேரளா ரைஸ் தான், அதுவே இங்கே இல்லை. பனானா லீஃபும் இல்லை. நான் தான் ஆர்டர் தப்பாக பண்ணியிருக்கேன்னு நான் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்தேன் போய் ஸ்விக்கியில். அதில் பனானா லீஃபும் கொடுத்துருக்காங்க, மெயினான டிஷ் அந்த கேரளா ரைஸும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வரல. இப்போ ஃபார்ச்சுனேட்டாக எங்கள் அம்மா கேரளா ரைஸ் செஞ்சுருக்காங்க. எங்கள் அம்மா எப்போவுமே கேரளா ரைஸ் தான் செய்வாங்க. நல்ல வேலை இன்றைக்கி அந்த கேரளா ரைஸ் எனக்கு யூஸ் ஆகிருக்கு. இப்போ இதை வச்சு தான் நான் சாப்பிட போகிறேன். ஃபஸ்ட்டு எதை டேஸ்ட் பண்ண போகிறேன்னா, இதில் இருக்கிற பேர் ஒன்றுமே தெரியாது. நான் அதில் படித்தாலும் எனக்கு இதில் எது எடுப்பேன்னு தெரியல. சரி, ஓகே, நான் சாப்பிட்டுட்டு அதில் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஐயோ, ஃபஸ்ட்டு ஸ்வீட் எடு கொண்டாடு மாதிரி போலியிலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். போலி கேரளாவில் ட்ரை பண்ண நினச்சி சாரி. கொஞ்சமாக, ஏன்னா ஸ்வீட் சாப்பிட்டோன்னா மற்றது காரத்துலலாம் இறங்காது. அதனால் ஆஸ்ட்ரோ வெஜ்ஜில் அவங்களது வெஜ் ரொம்ப ஃபேமஸ். அதனால தான் ரேட்டிங்ஸ் அதிகமாக இருக்குது அவங்களது. ஆனால் இப்படி பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவங்க பார்க்க மாட்டாங்க என் வீடியோவை, இருந்தாலும் நான் சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த ஜாக் ஃப்ரூட் சிப்ஸு. இது கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. நான் ரீசெண்டாக கன்னியாகுமரி போகும்போது இந்த சிப்ஸ் வாங்கி எங்கள் வீட்டுக்கும் எடுத்துகிட்டு வந்தேன். நல்லா சாப்பிட்டேன். நான் மட்டும் தான் சாப்பிட்டேன், வேறு யாருக்கும் ஷேர் பண்ணல. அந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு. இது மசால் வடை நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ண போகிறேன். செம்மையாக இருக்குது, சீரியஸாக நல்லாயிருக்கு. இந்த கார்லிக்கு அப்படியே சாப் பண்ணி போட்டிருக்காங்க. கார்லிக் மேலேயே இருக்குது, செம்மையாக இருக்குது. மசால் வடை கைஸ், எனக்கு கொஞ்சம் மன்னிச்சிருங்க. ஏன்னா எதுன்னு என்னன்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆக்சுவலி இதுதான் புளிச்சேரின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் லைட்டாக. இது நல்ல புளிப்பாக இருக்குது. இதுதான் புளிச்சேரின்னு நினைக்கிறேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வத்த குழம்பு டேஸ்ட் வருது. துவையல், எனக்கு துவையல் ரொம்ப பிடிக்கும். இது பேர் எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. மேபி இது வாழைக்காய் பொரியல் நினைக்கிறேன். நினைக்கிறேண்ணா. ஓகே, வாழைக்காய் பொரியல் தான். காரமாகவும் இருக்குது, ஸ்வீட்டாகவும் இருக்குது. இது ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது. எனக்கு ஆக்சுவலி பிடிக்கல. இந்த பீட்ரூட் பச்சடி தான் ட்ரை பண்ண போகிறேன்.
கிசான் ஜாம்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குது. இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. போன தடவை நான் வந்து திண்டுக்கல் தலப்பாக்கட்டியில் போட்டிருந்தேன், அதுவே போட்டிருந்துருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது இப்போ. ஸ்வீட் இவங்க வந்து கீ கொடுத்துருக்காங்க, பொடி இல்லை இதில். அந்த மெனுவில் கூட வந்து மென்ஷன் பண்ணலை. நெக்ஸ்ட் வந்து இதோட பேர் என்னன்னு தெரியல. இது டேஸ்ட் பண்ணி பார்த்தோன்னே நான் சொல்லிவிடுவேன் என்னென்னு, ஏன்னா அந்தளவுக்கு. சரி ஓகே, நான் டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறேன், தேவையில்லாம பேசக்கூடாதுல்ல. ஸ்மெல்லுலேயே பருப்பு ஸ்மெல் வருது. நான் சொன்னேன்னா ஸ்மெல்லே கண்டுபிடிச்சேன் பாருங்க, இப்போ டேஸ்ட்லேயே கண்டுபிடிச்சிருவான். இல்லை இல்லை, இது பருப்பு இல்லை, இதில் வந்து ஒரு வெஜிடபிள் போட்டுருக்காங்க, சவுச்சோ மாதிரி இருக்கும்ல அந்த வெஜிடபிள். டேஸ்ட் நல்லாயிருக்கு. லைட்டாக ஊறுக்காய் தொட்டுக்கிறேன், ஏன் அது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குது. மாங்காய் ஊறுக்காய். நெக்ஸ்ட் வந்து சாம்பார். இது சாம்பார் தானா? சாம்பார் தான். மாங்காய் பார்த்தீங்களா? மாங்காய் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் அது சாம்பார்ன்ட்டு. கேரட்டும் இருக்கு. சாம்பார் வந்து எப்போவுமே வந்து நல்லாயிருக்கும், அது வந்து எதுவுமே குறைய சொல்ல முடியாது. சாம்பார் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. அந்த மாங்காவோட டேஸ்ட் இருக்கே, அந்த மாதிரி சும்மா நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன், ஆனால் நல்லாயிருக்கு. நான் வந்து மறந்துட்டேன், சாம்பார் மேலே வந்து அவியல் போட்டு சாப்பிடுவாங்களா, நான் மறந்துட்டேன். இப்போ போட்டு சாப்பிட போகிறேன். சும்மா சொல்லக்கூடாது, அவியல் வந்து சூப்பர். நான் இதுதான் என் வாழ்நாளில் ஃபஸ்ட்டு டைம் அவியல் சாப்பிட்றேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து அவியலே சாப்பிட்டது கிடையாது, உண்மை. ஃபஸ்ட்டு வந்து அவியல் சாப்பிட்டேன், அவியல் மாதிரியே தான் இருக்குது. இது எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. இதில் வந்து சவுச்சோ இருக்குது. சூப்பராக இருக்குன்னா எனக்கு பிடிக்கல, மேபி உங்களுக்கு வந்து சாப்பிட்றவங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு மாதிரி வாட்டரியாக இருக்குது, அப்படியே வாட்டர் மெலன் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அது ஸ்வீட்டாக இருக்கும். இது கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். இந்த கலர்லாம் பார்க்கும்போது எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது, டேஸ்ட் பண்ணால் வேறு வேறு மாதிரி இருக்குது. இதுவும் வந்து வேறு என்ன, இது என்னன்னு தெரியல, வேறு எங்கேலாம் சொல்லலை, இது என்னன்னே தெரியல. நெக்ஸ்ட் இதுதான் ட்ரை பண்ண போகிறேன். இது வந்து மோர் குழம்பு. சாப்பிட்ட நெக்ஸ்ட் செகண்டே கண்டுபிடிச்சிட்டேன், ஏன்னா எனக்கு அந்த நாலேஜ்லாம் இருக்குது. சும்மா சொன்னேன், நான் வந்து ரிவ்யூவர்லாம் கிடையாது, ஃபுட் ரிவ்யூ பண்ணி அந்த மாதிரிலாம் சொல்லுவேன்னு இல்லை. ஓணம் சத்யா வந்து நார்மல் பர்சன் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதோட ரியாக்ஷன் தான் நான் தரேன். மற்றபடிக்கு வந்து நான் அவ்வளோ பெரிய ரிவ்யூவர்லாம் இல்லை. எனக்கு வந்து டேஸ்ட் வச்சு கொஞ்சம் கொஞ்சம் கண்டுபிடிக்க தெரியும், மற்றபடிக்கு வந்து ஃபுல்லாலாம் அவ்வளோ தெரியாது. இதுவே நீங்கள் நான்வெஜ்லாம் சொன்னீங்கன்னா நான் அப்படியே கலக்கிடுவேன். அது ஒரு நாள் வரும், அதில் தெரிஞ்சிடும் உங்களுக்கு நான் கலக்குறேன்னா இல்லையான்ட்டு. லாஸ்ட்டாக வந்து ரசம் ட்ரை பண்ண போகிறேன். தயிர் இருக்குது, எனக்கு தயிர் வந்து அவ்வளோ பிடிக்காதனால நான் அப்படியே வச்சுருக்கேன். இதில் இருக்கிற எல்லாமே நான் ட்ரை பண்ணிட்டேன். அப்புறம் இது ஒன்று இருக்குது, இது வரைக்கும் என்னன்னே எனக்கு தெரில, நான் அப்படியே இது வச்சுருக்கேன். சுக்குன்னு நினைக்கிறேன் மேபி. இப்போ வந்து ரசம், ஏன் நான் ரசம் வந்து லாஸ்ட்டாக சாப்பிட்றேன்னா எனக்கு ரசம் வந்து ரொம்ப பிடிக்கும். இருக்கிறதுலே ரசம், தக்காளி சாதம், இந்த ரசம் வந்து நார்மலாக வந்து இருக்கிற ரசம் கிடையாது, கொஞ்சம் லைட்டாக வந்து டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்குது. அது நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது ரசமும். இதுதான் உண்மையானே வந்து கேரளாலாம் வச்சு சாப்பிடுவாங்களா எனக்கு என்னன்னு தெரியல. நீங்கள் யாருன்னா பார்த்தீங்கன்னா, கேரளாக்காரங்க யாருன்னா பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓணம் சத்யா சாப்பிட்றதுக்கு நான் வந்து ஸ்விக்கியில் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். இருக்கிறதுலே வந்து டாப் ரேட்டிங்ஸ் 4.6 ஸ்டார் ரேட்டிங்ஸ் இருந்துச்சு. அது பேஸ் பண்ணி தான் நான் ஆஸ்ட்ரோ வெஜ் சூஸ் பண்ணேன். நான் இதுக்கு முன்னாடிலாம் ஆஸ்ட்ரோ வெஜ் நேரில் போய் சாப்பிட்ருக்கேன், அங்கே சாப்பிட்ட வரைக்குமே வந்து சூப்பராக இருக்கும். ஏன் இதில் வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு, ஏன்னா அவங்க மெயினாக அந்த ரைஸ் கொடுக்கல, பனானா லீஃப் இல்லை. மெயினாக பிடிச்சது வந்து சாம்பார் தான், ரசம், இது ரெண்டு தான் எனக்கு. ஏன்னா நான் சாப்பிட்டு அதுதான் பழகியிருக்கேன், மற்றவங்களுக்கு நான் அவ்வளோவா நான் சாப்பிட்டதில்லை. எனக்கு பிடிக்காதது நல்லா இல்லைன்னா இந்த காலிஃப்ளவர் தான் சொல்லுவேன். இந்த காலிஃப்ளவர் நான் சாப்பிட்ட உடனே வந்து டேஸ்ட்டே ஒரு மாதிரி இருந்துச்சு, அதனால் எனக்கு அது பிடிக்கல. லாஸ்ட்டாக வந்து பீடா இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட் இருக்குது. ஃபைனலாக வந்து என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.